ஹலோ விவாஸ், இன்னைக்கான அப்டேட்ஸில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா அவர்கள் ஜூன் 10ஆம் தேதி இயற்கை எழுதினார். அவருடைய வயது 84. வயது மூப்பு காரணமாகவும் அவருக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் போன காரணத்தினாலையும் சிகிச்சை பலனின்றி அவர் இயற்கை எழுதினார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய இறப்பு அப்படிங்கிறது நம்ம மட்டும் கிடையாது, திரையுலகினர், ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் மத்தியிலையுமே ஒரு துயரத்தையும் ஒரு சோகத்தையும் இன்றளவும் ஏற்படுத்தி தான் வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இயக்குனர் இமயம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய அவருடைய மரணம் அப்படிங்கிறத பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் அனைவருடைய மத்தியிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் அவருடைய இறப்பிலையும் சரிங்க, இறப்பிற்கு பிறகும் சரி, அவரை சுற்றிய ஏற்படுகின்ற அந்த சச்சுரவுகள், விவாதங்கள் அப்படிங்கிறது இன்றளவும் ஓய்ந்த பாடில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இறுதி சடங்குகளை பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ராஜா இறப்பின் போது தனியாக இருந்த காரணத்தை பற்றிய ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கங்கை அமரன் கோபப்பட்டதற்கான காரணத்தையும் விளக்கி சொல்லியிருக்காரு. பாரதி ராஜா அவருடைய தம்பியான ஜெயராஜ் அவர் என்ன விளக்கம் அளித்திருக்காரு அப்படிங்கிறத பற்றின தகவல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கங்கை அமரன் கோபப்பட்டதற்கான காரணமும் பாரதி ராஜா இறப்பின் போது தனியாக இருந்ததற்கான காரணமும் பார்த்தீங்க அப்படின்னா வெளிவந்திருக்கிறது. அதற்கான காரணத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ராஜா அவருடைய சகோதரர் ஜெயராஜ் விளக்கியிருக்காரு. அது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவின் முகத்தையே மாற்றிய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைந்து பல நாட்கள் கடந்திருந்தாலும் அவரை சுற்றிய சர்ச்சைகள் மட்டும் இன்னும் ஓய்ந்த பாடில்லைங்க. அவர் இயக்கிய திரைப்படங்களை விட அவரது இறுதி நாட்களும் குடும்பத்தில் நிலவியதாக கூறப்படக்கூடிய பிரச்சனைகளும் தான் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் பேசப்பட்டு வருது. குறிப்பா பாரதி ராஜாவின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் நடந்த ஒரு சம்பவம் ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பல வருடங்களாக பாரதி ராஜாவின் நெருங்கிய நண்பராக இருந்து வந்த கங்கை அமரன் அவரது மனைவியை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டீங்களே, அனாதையாக விட்டுட்டீங்களே என்று கூறிய காட்சி இணையத்தில் காட்டு தீ போல பரவியது. அந்த ஒரு வீடியோவை பார்த்த பலரும் பாரதி ராஜா கடைசி காலத்தில் உண்மையிலேயே தனிமையில் வாழ்ந்தாரா, குடும்பத்தினர் அவரை கவனிக்கவில்லையா, அவருடைய வாழ்க்கையின் இறுதி அத்தியாயம் சோகமாக முடிந்துவிட்டதா என்ற கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்தனர். பாரதி ராஜாவின் ஒரே மகனான மனோஜின் திடீர் மறைவு அவரை மிகப்பெரிய அளவில் பாதித்ததாக நெருங்கியவர்கள் பலரும் சொல்லியிருக்காங்க. மகனை இழந்த துயரத்தில் இருந்து அவர் முழுமையாக மீளவே இல்லை என்றும் அந்த வேதனை அவரது உடல் நிலையிலையும் பாதித்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே குடும்ப உறவுகள், சொத்து விவகாரங்கள், மருமகள் நந்தனா, மகள் ஜனனி தொடர்பான பேச்சுக்கள் என பல்வேறு தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வந்தன. இறுதி சடங்கில் கூட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக வெளியான தகவல்கள் ரசிகர்களை மேலும் குழப்பமடைய செய்தன. இந்த சூழ்நிலையில் தற்போது பாரதி ராஜாவின் தம்பி ஜெயராஜ் முக்கிய விளக்கம் ஒன்றை அளித்திருக்கார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அண்ணாவை குடும்பத்தினர் கவனிக்கவில்லை என்பது முற்றிலும் தவறான தகவல். அண்ணியும் குடும்ப உறுப்பினர்களும் அவரை மிகவும் அக்கறையுடன் பார்த்து கொண்டார்கள். கடைசியாக அவர் இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு அண்ணியின் சொந்த குடும்பத்தில் ஏற்பட்ட அவசர சூழ்நிலை காரணமாக தேனிக்கு செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் அதற்கு முன்பே அண்ணாவை கவனிக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் யாரும் இல்லாத சமயத்தில் அண்ணன் பாரதி ராஜாவின் உயிர் விரைந்த சம்பவத்தை பார்த்த கங்கை அமரன் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டார். அவருக்கு அண்ணா மீது இருந்த பாசம்தான் அந்த வார்த்தைகளாக வெளிப்பட்டது. பின்னர் நடந்த உண்மையை நிலையை அவரிடம் விளக்கிய போது அவரும் புரிந்து கொண்டார் என்று தெரிவித்திருக்காங்க. உண்மையில் கங்கை அமரன் பேசியது கோபத்தில் அல்ல, பாசத்தில் இருந்து வந்த வேதனை என அவரது நெருங்கிய வட்டாரங்கள் கூறுகின்றன. பாரதி ராஜாவும் இளையராஜா, கங்கை அமரன் குடும்பமும் பல சதாப்தங்களாக நெருங்கிய உறவில் இருந்தவர்கள். அந்த அளவுக்கு நெருக்கமாக பழகிய ஒருவர்
அவர் இறுதி நேரத்தில் தனியாக இருந்தார் என்று தெரிந்தபோது கங்கை அமரனின் மனவேதனை வார்த்தைகளாக வெடித்திருக்கலாம் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையே நடிகர் ராதா ரவி அளித்த பேட்டியும் புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. அதில் அவர் மகன் மனோஜின் மறைவு பாரதி ராஜாவை மிகவும் பாதித்திருந்தது. சில குடும்ப பிரச்சனைகளும் அவரை மனதளவில் பாதித்தன அப்படின்னு சொல்லியிருந்தார். ராதா ரவியின் இந்த கருத்தும் தற்போது சமூக வலைதளங்கள்ல மீண்டும் வைரல் ஆகி வருகிறது. ஏற்கனவே இறுதி சடங்கில் நடந்ததாக கூறப்படும் சம்பவங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் அவரது பேட்டி மேலும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. பாரதி ராஜாவை விட அவரது குடும்பம்தான் தற்போது பேசுபொருள். தமிழ் சினிமாவுக்கு 16 வயதினிலே முதல் மரியாதை, கிருத்தம்மா, அலைகள் ஓய்வதில்லை போன்ற காலத்தால் அழியாத படைப்புகளை கொடுத்த பாரதி ராஜா இன்று நம்மிடமில்லை. ஆனால் அவர் மறைந்த பிறகும் அவரது பெயர் தொடர்ந்து செய்திகளில் இடம்பெறுகிறது. துரதிருஷ்டவசமாக அது அவரது சாதனைகள் காரணமாக அல்ல, குடும்பத்தை சுற்றிய சர்ச்சைகள் காரணமாக. இதனால தான் பல ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் ஒரே கருத்தை பதிவிட்டு வருகின்றனர். தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய மொழியை கற்றுக் கொடுத்த மனிதரை அவரது படைப்புகளுக்காக நினைவு கூற வேண்டிய நேரத்தில் குடும்ப சர்ச்சைகள் தான் தலைப்பு செய்தியாக மாறியிருப்பது வேதனை அளிக்கிறது என அவர்கள் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர். பாரதி ராஜாவின் வாழ்க்கை ஒரு சாதனையின் வரலாறு என்றார். அவரது மறைவுக்கு பிறகு எழுந்திருக்கும் இந்த விவாதங்கள் புகழ் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் குடும்ப உறவுகளின் சிக்கல்களை அது எப்போதும் தீர்த்து வைக்காது என்பதை மீண்டும் நினைவூட்டுவதாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவினுடைய இயக்குனர் இமயம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய பாரதி ராஜாவினுடைய மறைவு ஒட்டுமொத்த திரை உலகையும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஏராளமான நடிகர்கள், இயக்குனர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் தங்களது கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி வரும் நிலையில் நடிகர் நெப்போலியன் வெளியிட்டிருக்கக்கூடிய உருக்கமான வீடியோ ரசிகர்களின் மனதை நெகிழ வைத்துள்ளது. பாரதி ராஜாவின் மறைவு செய்தியை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போன நெப்போலியன் அமெரிக்காவில் இருந்து வீடியோ ஒன்றை வெளியிட்டு தனது குருநாதர் குறித்த நினைவுகளை பகிர்ந்துள்ளார். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. வீடியோவில் பேசிய நெப்போலியன், காலை நேரத்தில் என் குருநாதர் பாரதி ராஜா உயிரிழந்து விட்டார் என்ற செய்தி வந்தது. முதலில் அதை என்னால் நம்பவே முடியவில்லை. சில மாதங்களாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் இது ஒரு வதந்திதான் என்று நினைத்தேன். ஏனெனில் ஒரு மாதத்திற்கு முன்பு கூட இதே போன்ற தகவல் வெளியானது. அப்போது அவருடைய மகள் ஜனனியிடம் பேசினேன். அப்பா நல்லா இருக்கிறாரு அங்கிள், யாரோ வதந்தி பரப்புகிறார்கள் என்று அவர் கூறினார். அதனால் இந்த முறையும் அதே மாதிரி இருக்கும் என்று தான் நினைத்தேன் என உருக்கமாகவே கூறினார். தனக்கு வந்த தகவலை உறுதிப்படுத்த மீண்டும் ஜனனிக்கு அழைத்ததாக கூறிய நெப்போலியன், அவர் மலேசியாவில் இருந்து இந்தியா வந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிள் அப்பா தவறிவிட்டார் என்று கூறிய பிறகுதான் அந்த செய்தியை என்னால் நம்ப முடிந்தது. அந்த நிமிடத்தில் இருந்து என் குடும்பத்தில் யாராலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நேற்று இரவு முழுவதும் பாரதி ராஜா பற்றிய செய்திகளையே பார்த்து கொண்டிருந்தேன். தூக்கமே வரவில்லை என்று கண்ணீருடன் நெப்போலியன் தெரிவித்திருக்காரு.